திருச்சிற்றம்பலம். கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன். திருஞான சம்பந்தப் பெருமான் அவதரித்த சீர்காழி என்னும் பெருமைமிக்க நகரில் மறையவர் குலத்தில் தலைவராக கணநாதர் என்னும் பெயருடைய சிவத்தொண்டர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்தணர் வரவிற்கு ஏற்ற நாள்தோறும் சிவாகம விதிப்படி தோணியப்பரை வழிபட்டு வந்தார். சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரியும் உயர்ந்த அறத்தை உணர்ந்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சிறந்த தொண்டினை பற்றிய ஒப்பற்ற உண்மையான தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த தவறவில்லை. திருத்தொண்டு புரிவோர் மூவுலகமும் போற்றும் பெருமை பெற்று உயர்வடைவார். அவரவர்கள் தாங்கள் செய்து வரும் திருத்தொண்டிற்கு இடையூறு நேருங்கால் தாங்கள் உயிரையும் விட அஞ்ச மாட்டார்கள். இந்த உண்மையை உலகிற்கு உணர்த்தியதோடு நில்லாமல் தாமும் அதன் வழி நடந்தார். திருக்கோயிலில் அமைந்துள்ள நறுமணமிக்க சோலைகளை சீர்படுத்துவது, பொற்றாமரை குளத்தை செப்பனிட்டு சீர்படுத்துவது முதலியவற்றை தவறாது செய்து வந்தார். திருமந்திர வாக்கின்படி புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்பதை கற்றறிந்து தெளிந்திருந்த இத்தொண்டர் இறை வழிபாட்டிற்கு இன்றியமையாத மலர்களை தரும் நந்தவனம் அமைத்தார். மலர் செடிகளை முறைப்படி வளர்த்து மலர்களை பறித்து அழகுற தொடுத்து எழில்மிகும் பூமாலையாக்கி பரமனின் பொன்னார் மேனியதனில் சாத்தி மகிழும் சிவபுண்ணியத்தை தவறாது செய்து வந்தார் கணநாதர். இவர் திருச்சடை அண்ணலின் பூங்கலலை பணிந்ததோடு திருஞான சம்பந்தப் பெருமானின் திருவடிகளை கமலங்களையும் அன்போடு மகிழ்ந்து வழிபட்டு வந்தார். திருமஞ்சனம் செய்தல், கோயிலில் மெழுகிடுதல், விளக்கிடுதல், திருமுறைகளை எழுதுதல், படித்தல் முதலிய திருத்தொண்டுகளையும் தவறாது செய்து வந்தார். மற்றவர்களுக்கு யார் யாருக்கு எது எது விருப்பமோ அந்தந்த பணியில் அவர்களை ஈடுபடச் செய்தார். அவர்களுக்கு பக்தியும் நல்ல பழக்கமும் ஏற்படுமாறு செய்ய அரும்பாடுபட்டார். சிவத்தொண்டு புரிந்து வந்த கணநாதருக்கு தொண்டர்கள் பலர் தோன்றினர். இறை வழிபாட்டின் தனிமையான இனிமையை உணர்ந்திருந்த இவர் இல்லறத்தின் இனிமையையும் தனிமையையும் நன்கு உணர்ந்திருந்தார். வள்ளுவன் வகுத்த இல்லற நெறியை நன்கு உணர்ந்து மனையாளோடு கருத்தொருமித்து வாழ்ந்து வந்தார் நாயனார். இவரது திருத்தொண்டினையும் பக்தியினையும் மேன்மையையும் கண்டு அவருக்கு முத்தி நிலையான பேரின்ப நிலையை வீடுபேற்றை அளிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் திருத்தோணியப்பர். தொண்டர்களுக்கு தொண்டராகி அரணாருக்கு அன்பராகி ஆளுடைய பிள்ளைக்கு அரும்பக்தனாகி வாழ்ந்து வந்த கணநாதர் வித்தகம் பேச வேண்டாம், பக்தி பணி செய்ய வேண்டும் என்ற நெறிமுறையை கடைப்பிடித்து வாழ்ந்த அருமையான சிவத்தொண்டர். பூவுலகில் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்த இந்த பெரியவர் இறைவன் அருளால் பேரின்ப வீடு பெற்று சிவகணங்களுக்கு தலைமை பதவி பெற்று திருத்தொண்டில் நிலையான இன்பத்தை பெற்றார். இவருடைய குருபூசை திருநாள் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது. கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம்.